தொடர்ந்து நாம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய இடத்தை தாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க முந்தானியத்து ஈரானி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 இடத்தையுமே கடுமையாக தாக்கியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் சில தாக்குதல்கள் நடந்திருக்கு. முதல்ல நம்ம இந்த தகவலை பார்த்திடலாம். அங்க பாத்தீங்கன்னா நிரவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு இஸ்ரேல்ல. இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடம். தளவாடங்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பீரகி வாகனங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விமானங்கள், அதுக்கப்புறம் கப்பல் சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே போருக்கு என்ன வேணுமோ அந்த தளவாடங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல உலகத்திலேயே நம்பர் 1 தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த நிரவ். அப்படி பார்த்தா உலகத்திலேயே ரொம்ப மிகப்பெரியதுன்னா எந்த அளவுக்கு இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஆயுதத்தை வச்சிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை யார் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் சொந்தமா ஒண்ணுமே செஞ்சது இல்ல. அடுத்தவங்க நாடு, அடுத்தவங்க காசு, அடுத்தவங்க ஆயுதம், அடுத்தவங்கள வச்சே எல்லாமே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சாலும் அது அவங்களுக்கும் சொல்லிப்பாங்க. அதுதான் அங்க இருக்கிற திறமையே. அந்த மாதிரிதான் என்ன பண்ணுவாங்கன்னா இதுவரையும் செஞ்சிருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா ஈரான் அப்படிதான் என்ன பண்ண பாக்குறாங்க, புடிச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அரபு நாடுகளை என்ன பண்ணணும்னு பாக்குறாங்க, கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல இஸ்ரேலுடைய நாடுன்னு சொல்லிட்டு புடிச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த நிரவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டு மேல போர் செய்யணும் அப்படின்னா கூட இந்த மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த நாடா இருந்தாலும் சரி, அமெரிக்கா, இஸ்ரேலு, பிரான்ஸ் எல்லாம் எங்கிருந்து விமானத்தை எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நிரவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் எடுப்பாங்க. அந்த இடத்த இஸ்ரேல்லயே வச்சு என்ன பண்ணிருக்காங்க, இப்போது ஈரான் தாக்கியிருக்காங்க. எவ்வளவு இழப்புகள் அப்படிங்கக்கூடிய தகவல் எதுவுமே வெளியே வரல. ஏன்னா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே பொதுமக்கள் மேல கேஸ் போடுறாங்க, தகவலை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 10ஆவதுக்கு அதையெல்லாம் மீறி ஏதோ 1-2 புகைப்படங்கள் வெளியே வந்துருது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிரவ் அப்படிங்கக்கூடிய இடம் முழுக்க தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு பொதுமக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இடத்துக்கும் மத்த நாட்டுடைய ராணுவத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அப்ப அவங்களே ஏதோ ஒரு இடத்துல உளர்னா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இழப்புகள் தெரியுமோ தவிர, இல்லாட்டினா நல்ல ஊமா குத்து வாங்கிட்டு உள்ளக்குள்ளேயே அழுதுப்பாங்களோ தவிர வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த நிரவ் அப்படிங்கக்கூடிய இடத்த நாங்க அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. சரி, இது இவ்வளவு பெரிய இடமாச்சு, உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவ தளவாடங்கள் இருக்கு, இதோட முடிஞ்சான்னு கேட்டா அடுத்தது 2வது வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய ட்விஸ்ட். அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த டிமோனாவை இஸ்ரேல்லயே வச்சு தாக்கியிருக்காங்க. இந்த டிமோனா அப்படிங்கிறது எப்படி பாத்தீங்கன்னா ஈரான்ல நம்ம பாத்துக்கோம்ல, இஸ்பஹான், நெட்டான்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிமோனா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் சேர்த்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல்ல வச்சு தாக்கியிருக்காங்க. ஆனா இந்த தாக்குதல் வெற்றி பெற்றுச்சா இல்ல தோல்வி அடைஞ்சா, எத்தனை இழப்புகள் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடென்சியலான இடம். அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா மூச்சு கூட விட மாட்டாங்க இஸ்ரேல். ஆனா அந்த இடத்த தாக்குனதாக இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. முந்தானேதான் சொன்னாங்க தாக்குவோன்னு, இன்னைக்கு தாக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து என்ன பண்றாங்க, நெட்டான்ஸ், இஸ்பஹான் மேல எல்லாம் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா ஏன் பெருசா அறிவிப்புகள்லாம் வெளியே வரதுலன்னு பாத்தீங்கன்னா ஈரான் அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணல, அணு ஆயுதத்தை வைக்கல, அந்த யுரேனியத்தை வைக்கல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க போய் தாக்குதல் செஞ்சுமே அவங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பெருசா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கிறாங்க. இல்லாட்டினா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத விஷயத்த கூட பெருசா பேசுவாரு. ஆனா அங்க போய் தாக்குதல் செஞ்சாலும் அங்க ஒண்ணுமே இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப அமைதியா இருக்காங்க. இதோட பல தடவை பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்ச 6-7 நாளுக்குள்ள பல தடவை போய் ஈரானுடைய அந்த அணு உற்பத்தி மையம் இருக்கக்கூடிய யுரேனியம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய இடத்துல இவங்க தாக்குதல் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. B2 பாம்பர் முதல் கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க குண்டு போட்டிருக்கிறதாக தகவல் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த நிலையில தான் ஈரான் நீங்க எங்களை அடிக்கிறீங்களா, நாங்களும் உங்களை அதே இடத்துலயே அடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலுக்குள்ள தாக்கியிருக்காங்க. ஏன்னா அணு உற்பத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருக்கும், அதை விட்டா இஸ்ரேல்ல இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் போய் அதை அட்டாக் பண்ண மாட்டாங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல அட்டாக் பண்ணக்கூடியதெல்லாம் அமெரிக்காவுடைய ராணுவத்தளம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எம்பசி, அவங்களுடைய பிசினஸ், இன்னும் அவங்க தங்கி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மத்திய கிழக்குல தாக்கிட்டு அப்படியே இஸ்ரேலுக்குள்ள தாக்கும் போது என்ன பண்றாங்க, இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள், இன்னும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உளவு மையங்கள், அவங்களுடைய பாத்தீங்கன்னா மொசாட் ஏஜென்ட், இது அவங்களுடைய இந்த மாதிரியான அணு உற்பத்தி செய்யக்கூடிய இடம், வாட்டர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணக்கூடிய இடம்னு சொல்லிட்டு முக்கியமான இடங்கள்ல தாக்கியிருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா கரண்ட் எல்லாம் இருக்கிறதே இல்ல. நைட் ஆயிட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காசா மக்களை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.
இன்னைக்கு இந்த 2 இடத்தையுமே தாக்கி இருக்கிறதாக ஈரான் அறிவிச்சிருக்கு. ஒருவேளை அந்த தாக்குதல் சக்சஸ் ஆயிருந்தா பெரிய இழப்புகள் ஏற்பட்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அணுகசிவு ஏற்படும். அதை வச்சு கண்டிப்பா வந்து என்ன ஆயிரும், அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து காலி பண்ண சொல்லுவாங்க. அது மூலமா வெளியே செய்தி வந்துடும். ஒரு 2-3 நாள் பொறுத்திருந்து பார்க்கணும் எந்த ஒரு இழப்பும் இருக்கா இல்லையா அப்படிங்கறது. இருந்தாலும் அவங்களுடைய இடத்தை அடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான விஷயம், அவங்களுடைய ராணுவ தளம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான விஷயம். எல்லாரும் பயந்துப்பாங்க, போய் தொடமாட்டாங்க அமெரிக்காக்காரனை. அதே இந்த பக்கம் இஸ்ரேல பார்த்தா அவங்களுடைய அணு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தெல்லாம் போய் கை வைக்கிறதுக்கே பயந்துப்பாங்க. அதவே வந்து நோக்கி அடிச்சிருக்காங்கல்ல, அது சக்சஸ் ஃபெயிலியர் அப்படிங்கறதெல்லாம் 2வது தான். ஆனா அதை வந்து செய்யறதுக்கு உண்டான தைரியம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருக்குது அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு டெல்லவியூ என்னத்துக்கு இருக்கு, சும்மா தானே இருக்கு, அதுலயும் கொஞ்சம் பூந்து விளையாடுவோம்னு சொல்லிட்டு அதன் மீதும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஐஃபாவுடைய ராணுவ துறைமுகத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதல் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து துறைமுகம் தான் இருக்குது. ஐஃபாங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சீ போர்ட் ஏரியா தான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிருக்காங்க. அப்ப ஐஃபாவுடைய நகரம், டெல்லவியூ நகரம், இது 2 தான் இருக்கிறதுல ரொம்ப கான்பிடென்சியலான, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்கும். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த இஸ்ரேலுமே கண்ட்ரோல் ஆகும். இந்த டெல்லவியூ அப்படிங்கிறது தலைநகரம். அதே மாதிரி ஐஃபா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமான எல்லாமே அங்க இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அப்ப இதவே வந்து அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் பேரிழப்பை வந்து தழுவி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி தான், நிறைய இழப்புகள் ஏற்படுதுதான், உலக நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோங்கிறது உண்மைதான். ஆனா இதையெல்லாம் நம்ம இப்ப செஞ்சுதான் ஆகணும். இந்த விலையை நம்ம கொடுக்காட்டினா நாம வந்து தீவிரவாதிகளுடைய அந்த தாக்குதல்ல நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். அதனால அவங்க வந்து உலகத்துக்கே அச்சுறுத்தலான கிருமிகள், அந்த கிருமிகளை அழிக்க வேண்டியது நமக்கு தான் வந்து கடமை. அதனால நீங்க இப்ப நடக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதோ நல்லவங்களாட்ட வந்து பேச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்ரம்ப் வந்து பார்த்தா உலக நாட்டுல இருக்கக்கூடிய போரை நிறுத்தினேன், 6 நாட்டுல நிறுத்தினேன், 7 நாட்டுல நிறுத்தினேன், எனக்கு கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டே அடுத்த நாடுகள்ல போர் செஞ்சுட்டு இருக்காரு. இப்பதான் வெனிசுலா மேல என்ன பண்ணாங்க, போய் கடத்திட்டு வந்தாரு. அங்கிருந்து கடத்திட்டு வந்ததுக்கு பிறகு ஆயில் ரெஃபினரி புடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்தது ஈரானுக்கு போயிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கியூபாவுக்கு போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்பவே கியூபால வந்து பாத்தீங்கன்னா கலவரம் வெடிச்சிருச்சு. அப்ப அடுத்தது ஈரானுக்கு அப்புறம் கியூபாவுக்கு இவங்க சண்டை போறாங்க. இவங்க வந்து ஜனநாயகம் பேசிட்டு இவங்க பண்ற காரியம் எல்லாம் பாருங்களேன், ஃபுல்லா போய் அடுத்த நாட்டுல போய் வளங்களை திருடுறதுதான். வெனிசுலால இருந்து ஆயில திருடிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து ஆயிலே வரமாட்டேங்குது, விலைவாசி ஏறிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு 50 ரூபாய் ஏறிடுச்சு சிலிண்டர் இப்ப ஒரு வாரத்துக்குள்ள. அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லீவ் விட்டுட்டு இருக்காங்க இப்ப. ஏன்னா வந்து சமாளிக்க முடியல, பெட்ரோல் இல்லாட்டினா எந்த பொருளும் கிடைக்காது, எந்த ஒரு வாகனத்தையும் இயக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லீவ் விட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லாக்டவுனுடைய கண்டிஷன் மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. உடனே அப்படியே முழுசா வராது, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வந்துருச்சு. ஆனா செஞ்ச அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா அமெரிக்காக்காரன் தான் ஆரம்பிச்சிருக்காங்க போது அவனுக்கு என்ன பண்ணிட்டான், வெனிசுலால இருந்து போய் திருடிட்டு வந்த அந்த ஆயில வச்சு அவன் போல போட்டிப்பான். அப்ப அவனுக்கு பாதிப்பு இல்ல. அவன் வந்து நம்மளையெல்லாம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இவங்களெல்லாம் நாங்க அழிச்சிடறோம்ட்டு. பிரச்சனையே உங்களுக்கு அவங்களுக்கு தான், பாதிப்பு அவன் தான் பொறுத்துக்கணுமோ தவிர நம்மளே கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, இதை சிக்க வைக்க கூடாது. ஆனா அவன் வந்து சேஃப் ஆயிட்டு உலக நாடுகளே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த போரை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை இல்லை அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட வந்து நிறைய ஸ்டாக் எல்லாம் இருக்குது. இஸ்ரேல்ட்ட அமெரிக்காட்டெல்லாம் ஸ்டாக் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஈரானை போய் கை வச்சிருக்காங்க. நல்லா தெரியும் ஈரானை பத்தி. எப்படியும் நம்ம போனோம்னா அவங்க விட மாட்டாங்க, நல்லா கும்மிய வச்சு கும்முன்னு கும்முவாங்க. அதனால வாங்கறதுக்கும் தயாரா இருந்துதான் இந்த போருக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த போர் முடியாதுங்கிறது மட்டும்தான் 2 பக்கமுமே சொல்லிட்டு இருக்காங்க, ஆய்வாளர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோல ரொம்ப முக்கியமா துருக்கி வந்து பாத்தீங்கன்னா நேட்டோவோடு களமிறங்குறாங்க, அதுக்கான அறிவிப்பு வந்திருக்குது, அதை பத்தி பார்க்கலாம். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரெக்கமெண்டேஷன் குறைஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே நம்மளுடைய வீடியோக்கள் வந்து வரும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஒரு சப்போர்ட்டா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.